ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லோருக்கும் வணக்கம். போன பகுதியில ஆதிசங்கரரோட பயணத்துல நாம வடக்குல இருக்கிற ஜோதிர்மடம் வரைக்கும் போனோம். அங்க அதர்வ வேதத்தையும் அயம் ஆத்மா பிரம்மங்கிற மகா வாக்கியத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பை தோடகாச்சாரியர்கிட்ட கொடுத்ததை பார்த்தோம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எங்க போக போகுதுன்னா மேரா இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு. அங்க சங்கரர் நிறுவன கடைசி மடத்தோட கதையையும் அதோட முதல் தலைவரா இருந்த ஒரு மௌன ஞானியோட மகத்துவத்தையும் தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த அற்புதமான பயணத்தோட கடைசி கட்டத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மேற்கு திசையில அமைஞ்ச அந்த மடம், அப்புறம் அதுக்கான வேதமும் மகா வாக்கியமும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அந்த மடத்தோட தலைவரா நியமிக்கப்பட்ட நிசப்த ஞானியான ஹஸ்தாமலகர் பத்தி பார்ப்போம். சங்கரர் ஏன் அவரை தேர்ந்தெடுத்தாருங்கிற அந்த சுவாரஸ்யமான காரணத்தையும் கடைசியா 4 பீடங்கள்லையும் ஒட்டுமொத்தமா ஒரு தடவை திரும்பி பார்க்க போறோம். ஆதிசங்கரர் பாரதத்தோட மேற்கு திசைக்கும் அத்வைத வேதாந்தத்தை கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் எது தெரியுமா? வேற எதுவும் இல்ல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அரசாண்ட அந்த புண்ணிய பூமி துவாரகை தான். குஜராத்ல அரபிக் கடலோரத்துல இருக்கிற இந்த புனிதமான இடத்துல தான் அத்வைதத்தோட மேற்கு திசை கோட்டைய அவர் கட்டினாரு. அங்க இருக்கிற அந்த புகழ்பெற்ற துவாரகாதீசர் கோவிலுக்கு பக்கத்துல தான் சங்கரர் இந்த மடத்தை நிறுவனார். இதுக்கு பேரு பஸ்சிமாம்நாய ஸ்ரீ சாரதா பீடம். சிம்பிளா சொல்லணும்னா மேற்கு திசையோட புனிதமான சாரதா பீடம்னு அர்த்தம். இதுக்கு காளிகா மடம்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதோட ஒரே நோக்கம் மேற்கு இந்தியால அத்வைத தத்துவத்தை பாதுகாக்கிறது, மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது தான். சரி, ஒரு மடம்னா அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும் இல்லையா? ஆதி சங்கரர் ஒவ்வொரு மடத்துக்கும் ஒரு வேதம், ஒரு மகா வாக்கியம்னு ஒரு ஆன்மீக அடித்தளத்தை அமைச்சார். அப்போ இந்த துவாரகா பீடத்தோட அடையாளம் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த துவாரகா மடத்துக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா, சாம வேதத்தை பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கிறது. சாம வேதம்னா இசையோட வேதம். அதனால இந்த மடத்தோட ஆன்மீக பயிற்சிகள்ல மந்திரங்களும் இசையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதே மாதிரி இந்த மடத்தோட மகா வாக்கியம் தத்வமசி, இது சாந்தோக்கிய உபனிஷத்துலேருந்து வருது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீயே அது, அதாவது நீதான் அந்த பிரம்மம். ரொம்ப நேரடியான பவர்ஃபுல்லான ஒரு வாக்கியம் இது. இந்த உண்மையை உணர்றது தான் இந்த பீடத்தோட மைய நோக்கமே. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். இவ்ளோ பெரிய மடத்துக்கு யார தலைவரா நியமிச்சாங்க? அதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்ரீவலி கிராமத்துல பார்த்தோமே, ஒரு குழந்தை யாரிடமே பேசாம ஒரு சில மாதிரி இருந்துச்சே. ஆனா சங்கரர் நீ யாருன்னு கேட்டதும் அந்த குழந்தைகிட்ட இருந்து ஞானம் ஒரு 6 மாதிரி பெருக்கெடுத்து ஓடுச்சே. அதே குழந்தை தான். யோசிச்சு பாருங்க, பேசாத ஒரு குழந்தை ஒரு பெரிய மடத்தோட தலைவரா. இது எப்படி சாத்தியம்? நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும் இல்லையா? வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி இருந்த ஒரு சின்ன பையனை மேற்கிந்தியாவோட மிகப்பெரிய ஆன்மீக மையத்துக்கு தலைவரா சங்கரர் எப்படி தேர்ந்தெடுத்தார்? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா சங்கரரோட பார்வையில அந்த பையன் ஒரு குழந்தை இல்ல, ஒரு மகா ஞானி. அவருக்கு ஹஸ்தாமலகர்னு பேர் வச்சாங்க. அந்த பேருக்கே ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. ஹஸ்தம்னா கை, ஆமலகம்னா நெல்லிக்கனி. உள்ளங்கையில ஒரு நெல்லிக்கனிய வச்சா அது எவ்வளோ தெளிவா இயல்பா தெரியுமோ அந்த அளவுக்கு ஆத்ம ஞானம் அவர்கிட்ட இயல்பாவே இருந்துச்சு. அதனாலதான் ஆதி சங்கரரே அவர் ஆச்சாரியான்னு ரொம்ப மரியாதையோட கூப்பிடுவாரு. இந்த வாக்கியம் அவரோட நிலையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது பாருங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஆன்மீகங்கிறது ஒரு தேடல், ஒரு பயிற்சி. ஆனா ஹஸ்தாமலகருக்கு அதுதான் அவரோட இயல்பான நிலை. அவர் ஞானத்தை தேடல, அவரே ஞானத்தோட சொரூபமா இருந்தாரு. அதனாலதான் அவர் மௌனமா இருந்தாரு. விளக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஏன்னா அவரே அந்த உண்மையா வாழ்ந்துட்டு இருந்தாரு. சரி, சங்கரர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்? ஒரு மௌன ஞானிய ஏன் தலைவரா நியமிச்சார்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவத்தை இப்போ நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இது சங்கரரோட ஞான பார்வையை நமக்கு காட்டும். பாருங்க, மத்த சீடர்கள்லாம் நூல்களுக்கு விளக்கம் எழுதுறதுலயும் தத்துவ விவாதங்கள் பண்றதுலயும் ரொம்ப திறமசாலிகளா இருந்தாங்க. ஆனா சங்கரர் ஹஸ்தாமலகர்கிட்ட வேறொரு தகுதியை பார்த்தாரு. அவரோட மனம் நம்மளோட சாதாரண நிலைகளான விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இது எல்லாத்தையும் தாண்டி துரியா அப்படிங்கிற தூய பிரக்ஞை நிலையில எப்போதுமே இருந்துச்சு. சங்கரர் என்ன நினைச்சார்னா, புத்தகங்கள் எழுதுறதை விட அந்த உயர்ந்த நிலையில ஒருத்தர் நிலைச்சு நிக்கிறது தான் ஒரு மடத்தோட தலைவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான தகுதின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீதான் பிரம்மம்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு இடத்துக்கு அந்த பிரம்ம நிலையிலே வாழ்ற ஒருத்தல் தலைவரா இருந்தா அது எவ்வளவு பொருத்தமா இருக்கும். ஹஸ்தாமலகர் வெறும் டீச்சர் இல்ல, அவர் அந்த போதனையோட லைவ் எக்ஸாம்பிள். அவர் அங்கே இருக்கிறது மட்டுமே ஒரு பெரிய மௌன உபதேசம் மாதிரி. இதனாலதான் சங்கரரோட பார்வையில துவாரகா பீடத்துக்கு அவரை விட சரியான ஆள் வேற யாருமே இல்ல. இப்போ நாம ஆதிசங்கரர்
இந்தியா முழுக்க நிறுவன அந்த 4 மடங்களையும் ஒரு சேர பார்க்கலாம். இத பார்க்கும்போதுதான் அத்வைத்த வேதாந்தத்தை பாதுகாக்க அவர் எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை வகுத்திருக்காருன்னு நமக்கு முழுசா புரியும். இந்த டேபிள பாருங்க, சங்கரரோட விஷன் எவ்ளோ தெளிவா இருந்திருக்குன்னு புரியும். தெற்குல சிருங்கேரியில சுரேஸ்வராச்சாரியா அகம் பிரம்மாஸ்மியோட, கிழக்குல பூரியில பத்மபாதர் பிரச்ஞானம் பிரம்மாவோட, வடக்குல ஜோதிர்மடத்துல தோடகாச்சாரியார் அயம் ஆத்மா பிரம்மாவோட, கடைசியா மேற்குல துவாரகால ஹஸ்தாமலகர் தத்துவமசியோட. இந்த 4 தூண்களும் தான் இன்னைக்கும் சனாதன தர்மத்தோட அத்வைத தத்துவத்தை 4 பக்கமும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். ஹஸ்தாமலகரோட கதை ஆன்மீக பாதையில போற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுக்குது. உங்களுக்கு நல்லா பேச தெரியாம இருக்கலாம், பெரிய பெரிய புத்தகங்கள் எழுத வராம இருக்கலாம், ஆனா உங்க உள்ளுக்குள்ள அந்த ஆத்ம ஞானம் தெளிவா உறுதியா இருந்துச்சுன்னா ஒரு உண்மையான குரு அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவார். அவரே உங்களுக்கு சரியான இடத்தையும் பொறுப்பையும் கொடுப்பார். இதுக்கு ஹஸ்தாமலகரோட வாழ்க்கையை விட பெரிய உதாரணம் இருக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புறோம். இந்த தொடர்ல நாங்க பகிர்ந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆதிசங்கரரோட தெய்வீக வாழ்க்கையோட ஒரு சின்ன அறிமுகம் தான். இது ஒரு முழுமையான வரலாறு கிடையாது. உங்களுக்கு இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்ற மூல நூல்களை படிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். சரி, ஆதிசங்கரர் நிறுவின இந்த 4 மடங்குகளை பத்தின நம்ம ஞான பயணத்தோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளவு நேரம் பொறுமையா இத பார்த்த உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நாங்க கியான் கோஷ், ஒரு பன்மொழி சேனல். இங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலி, குஜராத்தின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய மொழிகள் வரப்போகுது. எங்களோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். சனாதன தர்மத்தோட விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், சௌந்தர்ய லஹரி, ஆதிசங்கரரோட தெய்வீக அவதாரம், வங்காளம் மற்றும் மகாராஷ்டிராவோட மகான்கள்னு இப்படி பல தலைப்புகள்ல தினசரி பதிவுகளை நீங்க பார்க்கலாம். எல்லாமே பல மொழிகள்ல இருக்கு. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கியான் கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க குடும்பம், நண்பர்கள்னு எல்லாரோடவும் ஷேர் பண்ணி இந்த தெய்வீக ஞானத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்க உதவுங்க. வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய இன்னும் பிரகாசமா ஒளிர செய்வோம். ஹரி ஓம்.